இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனிக்கு கர்ப்பப்பையே இல்ல. அந்த பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, எனக்கு கர்ப்பப்பை இல்ல. யூட்ரஸை எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என்ன கேட்டா எடுத்தாங்க? எனக்கே தெரியாது. ஒரு விக்கெட் அவுட். நான் என்னதான் பண்ண முடியும்? நான் என்ன பண்றது? என்ன வெறுக்காத சிவா, ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா, என்ன வெறுக்காத. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிவா. ப்ளீஸ் சிவா, என்ன வெறுக்காத சிவா. நீ இல்லனா நான் செத்துருவேன் சிவா. நான் செத்துருவேன். சரிமா, ஓகே. சிவா, என்ன வெறுக்காத சிவா. இருமா, நான் சொல்றத கேளு. சிவா, என்னால தாங்கவே முடியாது சிவா. சிவா, சிவா, என்ன வெறுக்காத சிவா, என்ன வெறுக்காத சிவா. சிவா, சரி. கனவா? சொல்லு ஜனனி. நான் உங்களை பார்க்கணும். பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்? இல்ல, நேர்ல பார்த்து பேசணும். அதான் நீ எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டியே, பின்ன எதுக்கு பார்க்கணும்? சாரி, நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அது விஷயமா தான் கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, இப்ப சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மனசு மாறக்கூடாது. இல்ல, மாற மாட்டேன், ப்ராமிஸ். சரி, நீ என்ன பண்ற? காலையில சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். நாம 2 பேரும் டாக்டர் கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிவாவையும் துளசியும் கூட்டிட்டு வந்துடலாம். சரியா? நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி டாக்டர், உங்க பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது இல்ல? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆமே. ஆமா, உங்களோட பொண்ணையும் டாக்டருக்கு தான் படிக்க வைக்க போறீங்களா? நீங்க போலீஸுக்கு கால் பண்ணா எங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்கலாம். ஆனா ஒருபோதும் உங்க பொண்ணுக்கு காவல் போட முடியாதுல்ல? டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் எந்திரிமா. டாக்டர் ப்ளீஸ். எந்திரிமா. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு யாருமே இல்ல. குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன அனுப்பிடுவாங்க. துளசியும் சிவாவோட மனைவிதான். இது துளசி முன்னாடி சொன்னா அவ சம்மதிக்க மாட்டா. கர்ப்பமான பிறகு சொன்னா வேற வழியே இல்லல்ல. சிவாவோட குழந்தைய அழிக்க மாட்டா. என்ன வாழ வைங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். என்னம்மா முட்டாள்தனமா இருக்கு? துளசிதான் கர்ப்பமாவா? நீ எப்படி கர்ப்பமா நடிப்ப? மத்தவங்களுக்கு தெரியாம போயிடுமா? இல்ல டாக்டர், அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் ஜனனி சமாளிச்சுப்பா. துளசி நினைச்சா எதையும் சாதிப்பா டாக்டர். ப்ளீஸ் என்ன சிவா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிம்மா, முதல்ல நீ எந்திரி, எழுந்திரு. டாக்டர், இந்த விஷயம் சிவாக்கும் தெரியக்கூடாது. டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நானே கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நான் சொன்னது கூட்டிட்டு வாங்க. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எப்படியும் சம்மதிக்க வச்சாச்சு. சரியா பண்ணிடுவாங்கல்ல?
கண்டிப்பா நாம நினைச்சது நடக்கும். நீ கவலைப்படாம கிளம்பு. ஆமா, இதுக்கு மேல லேட் ஆனா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. சரி, நான் கிளம்புறேன். ஜனனி, நாங்க வேணா டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். சரி, நான் வரேன். சரி, கிளம்பு. வரேன். அக்கா, ஜனனிக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? இதுல நமக்கு என்ன லாபம்? ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்க, ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சொல்லுக்கா. தாசு, நம்ம எதிரி துளசி. என்னையும் அந்த அம்பலத்தையும் பிரிச்சவ துளசி. துளசி கர்ப்பப்பையில அந்த சிவாவோட உயிரணுக்களை இல்ல, சேதுவோட உயிரணுக்களை தான் வைக்க போறோம். எப்படிக்கா? டாக்டர் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? டேய், நம்ம தாண்டா ஒத்துக்க வைக்கணும். இப்ப ஒத்துக்க வச்சோம்ல, அதே மாதிரி இதுக்கும் கண்டிப்பா ஒத்துப்பாங்க. சிவாவோட வாரிசுன்னு நினைச்சு அந்த சேதுவோட வாரிச சுமக்க போறா துளசி. என்னையும் அம்பலத்தையும் பிரிச்சதுக்கு துளசிக்கு இதுதான் தண்டனை. அது மட்டும் இல்ல, என்ன அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனானே அது அம்பலம், அவனுக்கு இதுதான் தண்டனை. சேதுவோட வாரிச தன்னோட குடும்ப வாரிசா நினைச்சு கொஞ்சம் குலாவி சொத்த பூரா எழுதி கொடுக்க போறாரு. என் ஆட்டத்தை இனிமேதான் முழுசா பார்க்க போறாரு அந்த அம்பலம். டேய், இது சிலை இல்லடா, அம்மன்டா. அத போய் திருடுறீங்க? உங்களை விட மாட்டேன்டா. ஏய், ஏய், விடுறாங்கல. டேய், யாராவது வாங்கல. ஐயோ, யாராவது வாங்கல. சீக்கிரமா வண்டி ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரம்டா. ஏய், யாராவது வாங்கல. போ 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 போ. யாராவது வாங்கல. சீக்கிரம் வாங்கல. சிலையை திருடிட்டு போறாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ, சீக்கிரம் வாங்க. சிலையை திருடிட்டு போறாங்க. திருடங்க திருடிட்டு போறாங்க. பாருங்க, போங்கயா. போங்க போங்க. சீக்கிரம் போடா. புடிங்க. சீக்கிரம் புடிங்க. அந்த பக்கமா போறாங்க. சீக்கிரமா போங்க. போய் புடிங்க போங்க. அங்க யாரையுமே காணோமே. எந்த பக்கமா போனாங்க? யாருமே இல்லையா? போனாங்க. என்னப்பாச்சு? சீக்கிரம் போங்க. யாராவது பாத்தியா? சார், நம்ம அம்மன் கோயில் சிலையை திருடிட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க சார். இப்பதான் சார், சீக்கிரம் வாங்க சார். ஐயா, சாமியை தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. ஐயோ, நாளைக்கு வேற ஆடி வெளியாச்சே. அம்மனை பார்க்க நிறைய பக்தர்கள் வேற வருவாங்களே. என்ன பண்ண போறோமோ? அம்மா தாயே, நீதாம்மா வழி சொல்லணும் தாயே.